ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் மீனராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு இடம்பெயர்கிறார். 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேசராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னிராசியில் இருக்கிறார். இந்த கிரகங்களின் மாற்றங்களினால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. கலைநாயகம் மீளரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தொழிலை எப்படி நடத்தப் போகிறோம் என்று மனம் சங்கடப்படுவீங்க. நல்ல நண்பர்களின் ஆலோசனையால சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க. மனைவியிடம் வாங்கி மனை மற்றும் இடம் வாங்கி மகளிடம் கொடுப்பீங்க. சிலர் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க. ஏதாவது ஒரு எதிர்ப்பு தொழிலுக்கு உண்டாகும். புச்சல்தன் தலை அதை முறியடிப்பீங்க. வெளிநாட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வீங்க. சகோதரிகள் சலசலப்பை உண்டாக்குவாங்க. வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். கையிருப்பு கணிசமாக உயரும். திருத்தணி முருகனை வழிபட்டால் திருப்தி உண்டாகும். மேலும் ரிஷபராசிக்கு குரு பகவான் விரய குருவாக பங்குனி மாதம் முழுவதுமாக இருக்கிறார். ஒரு சில விஷயங்களில் ரிஷபராசிக்கு பங்குனி மாதம் லாபம் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் காலமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். ரிஷபராசிக்கு பாகிஸ்தானமான மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். கும்பராசி ரிஷபராசிக்கு தொழில் வீடாகும். ஆம், ஜோதிட சாஸ்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிர் கிரகங்கள். ஏற்கனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. தொழில் ஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு திருமணம், பார்ட்னர்ஷிப் மற்றும் விரயத்தை கொடுக்கும். செவ்வாய் சஞ்சரிப்பது செலவுகளை அதிகரிக்கும். சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை பங்குனி மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்கு பொறுப்புகளை அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லும் நிலை ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சில விஷயங்களில் தைரியம் குறையும். பங்குனி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் யாரிடமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. சனி செவ்வாய் சேர்க்கையால் யாருக்கேனும் பொறுப்பேற்று நீங்கள் பணம் வாங்கி அல்லது கடனுக்கு கையெழுத்து போட்டிருந்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது. இருப்பினும் சுக்கிரனுடன் இருப்பதால் தொழிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து விடுவீங்க. இதில் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். நீச்சம் என்பது வலிமையிழந்த நிலையை குறிக்கிறது. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமையிழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார். இது ரிஷபராசிக்கு உகந்த நிலை கிடையாது. ரிஷபராசிக்கு குடும்பம், வருமானம், குழந்தைகள் என்று சில விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள நேரிடும். இதனால் ரிஷபராசினருக்கு பங்குனி மாதம் நடுப்பகுதியில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களும் தேவையற்ற விரயங்களும் ஏற்படும். இதில் ரிஷபராசிக்கு அதிபரான மார்ச் 31ஆம் தேதி மீனராசியில் பேச்சியாகி உச்சமடைகிறார். இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுகிறது. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனோடு இணையும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பெரிய ராஜயோகமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும். அதேபோல ராகுவுடன் இணையும் சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்குகிறது. உங்கள் வேலையை சரியாக செய்து அனைவரது பாராட்டுகளையும் சுலபமாக பெறுவீர்கள். வீட்டு வசதியை அதிகப்படுத்துவதற்கு பல பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. தடைகள் அனைத்தும் தகர்ந்து உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும். பங்குனி மாதம் சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மார்ச் மாதத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்கு சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு சஞ்சரிக்கிறார். எனவே 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உங்கள் ராசிக்கு லாபத்தை குறிக்கும். எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதேபோல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கையாகும். மூத்த சகோதரர்களை குறிக்கும் வீட்டில் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இருப்பதால் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலைகளில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கடவுள் வழிபாடு இருந்தால் அனைத்து குறைகளும் நீங்கும். குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. துன்பம், கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்யுங்க. ஆஞ்சநேய வழிபாடு மிக முக்கியம். பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள். ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிராம் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். அதனால தான் கோயில்களிலையும் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும். சனி பகவான் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம். அதனால தான் சனிப்பயிற்சி என்றாலே நாம் பயப்படுறோம். ஆனால் ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பயிற்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை. புராணங்கள் சொல்வது என்னவென்றால் ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்காதுங்கிறது. ஆகையால் தான் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் தவிடுபொடியாக்கிவிடும். ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது. அப்போது சனீஸ்வரன், உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன், உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார். அதற்கு ஆஞ்சநேயர்,
என்னை தற்போது சீதாதேவியை மீட்க சேதுபந்தன பணியை மேற்கொண்டு வரேன், பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார். அதற்கு சனீஸ்வரன், நான் சரியான காலத்துல ஒருவரை பிடித்து சரியான காலத்துல விலகுபவன், காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனி பகவான் கேட்டார். பாறைகளில் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதி தோல்ல சுமந்து காலால் நடந்து கடல்ல போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம், வேணுமென்னா உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர். இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க நேரிட்டது. பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார். 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 7.5 வினாடி என பிடித்து கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார். ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறையை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது. அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி. ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு ஏழை சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள் தான் காத்துள்ள வேணும் என்று வேண்டினார். ஓம் ஹம் அனுமதே நம என்ற மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும். கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும். ஆஞ்சநேயன் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும். இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம். ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலையும் துளசி மாலையும் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டுவதையெல்லாம் தந்தருள்வார். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும். முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள்: கணவன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை மேலங்கும், பகைமை மறந்து வெற்றி உண்டாகும், தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுப்பெறும், ஆத்ம பலம், சம்பத் பலம் ஆகிய 6 வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும். குபேரனுக்கு இணையாக செல்வ பலம் பெற்று வாழ்வாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும். இறுதியில மோட்சம் பெறலாம். செய்யக்கூடாதது: ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி, கடவுள் என்பதால அவரை படுக்கை அறையில வைத்து வழிபடக்கூடாது. அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்துல பிரச்சனை உருவெடுக்கும். எனவேதான் ஆஞ்சநேயரை பூஜை அறையில வைத்து மட்டுமே வழிபட வேண்டும். இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க, உங்கள் துன்பங்கள் உடனே நீங்கும். ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும். இந்த வினை பயனை யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும். இந்த நிலையில அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம். அதையடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வழிபாடோ அதன் பயன்களும்: சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் வில்லு மரத்தை 21 முறை வலம் வந்து வழிபட்டு வந்தா தீராத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும், வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல காலை 10:30 முதல் 12 மணி வரை மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும். மேலும் நெய் தீபம் ஏற்றி கணவன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும். அருகிலுள்ள கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்கள்ல இருந்து காக்கலாம். கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும். நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூனியம், ஏவல், திருஷ்டி, திருமணத்தடை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கெட்டாத உயரத்தில் வைத்து வழிபாடு செய்யுங்க. இதன் மூலம் வீட்டில் ஏதேனும் ஏவல், பில்லி, பூசகன சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும். பெருமாள் கோயில்களில் இருக்கும் சங்கரத்தாழ்வார்கள் சன்னதியில 48 நாட்கள் தொடர்ச்சியாக நெய் தீபம் ஏற்றி 12 முறை வலம் வந்து வழிபட்டா தொழில் மேம்படும், வழக்குகள் சாதகமாக முடியும். அத்துடன் 21 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும். சிவபெருமானின் 64 வடிவ மூர்த்தங்களில் ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில் 3 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய்தீபம் ஏற்றி சகசரநாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள். ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம். ஜாதகத்தில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும். அதே போல சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலே சனி தோஷம் நீங்கும். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் கணவன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரதோஷ காலத்தில் ரிஷி பாருடு மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பார்வதி தேவியிடம் வழிபாடு செய்து வந்தால் 1000 அசுவமேத யாகம் செய்த பலன் அடையலாம். ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும். முக்கியமாக வில்வமும் அதன் மருத்துவ குணங்களும்
இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும். 7 ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம். வில்வத்தில் பல வகை உள்ளது. அதில் மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது. குறிப்பாக 3 இதழ் கொண்ட வில்வ இலையை பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். 5 மற்றும் 7 இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது. பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது. வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனாரை தரிசித்தால் 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். வில்வ வழிபாடும் பயன்களும். சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும். ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்சம் சொர்ண புஷ்பத்துக்கு சமம். வில்வத்தில் லட்சுமி வசம் செய்கிறாள். மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமா ஈசனின் அருளால பூமியில தோன்றியது வில்வம். எனவேதான் சிவனின் தலைவிருட்சம் ஆகும். இவ்விருட்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க. வில்வத்தின் பெருமையை சாஸ்திரங்கள் புராணங்கள் மிக தெள்ள தெளிவா விளக்கமாக கூறுது. வில்வத்தின் 3 இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் 3 குணங்களையும் குறிப்பினவாக விளங்குது. ஊழி காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனும் திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்வ மரத்தின் விடிவில நின்று தவம் செய்யுமாறு அருளினார். அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களா தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வார்ணை என சிறப்பு பெயர் பெற்றது.